ஹலோ, ஹாய். வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்னைக்கு வந்து பீஃப் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு ஒரு பெரிய ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கறி வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே இப்போ குக் ஆக விடலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்க. இந்த மாதிரி தண்ணி வந்தணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடரு. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அப்புறமா நல்லா குக் ஆனணும். லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி, கறி முழுகிற அளவுக்கு நான் தண்ணி, இந்த மாதிரி கறியெல்லாம் தெரியணும் மேலே அவ்வளோ அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10லேருந்து 12 விசில் நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு குயிக்காக மிக்ஸ் கொடுத்துக்கணும். ஒரு 10லேருந்து 12 விசில் வந்து நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 12 விசில் ஆனணும். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஒரு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். இன்னும் எனக்கு ட்ரையாக வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கினேன். இதுக்கு வந்து நான் கீ ரைஸு, தால், அப்புறமா பீஃப் பெப்பர் ஃப்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இதை ரசம் செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு கூட இது நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.